சிவா அவனது டஞ்சன் பயணத்தை தொடங்கினான். ஆனால் பெரும் அதிர்ச்சி ஒன்று அவனுக்கு காத்திருந்தது. வாருங்கள் காண்போம். அரசே, டஞ்சன் செல்ல ஏன் ரவியை தேர்வு செய்தீர்கள்? எனக்கு தெரியும் உனக்கு இந்த சந்தேகம் வரும்னு. என்னோட நண்பர்களில் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் இருக்கிறதுலே தைரியமானது ரவி ஒருத்தந்தான். நாங்கள்லாம் ரவியை ரவின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக வீரன்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவன் அவ்வளோ தைரியசாலி. சரி, செல்லலாம் அரசே. நம்ம போக வேண்டிய நேரம் வந்துட்டு எனக்கு தெரியும். வீரனுக்கு ஃபோன் அடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. அப்படி என்றால் சரி, நான் விடைபெறுகிறேன் அரசே. ஹலோ ரவி, நம்ம போக வேண்டிய நேரம் வந்துட்டு. எங்க போறது? ரவி இங்கதான் குழி தோண்டி புதைக்கதான் வேணும். நீ யார் பேசுறது? நான் அவன் தம்பி பேசுறேனே. ஏன்னா ரவி போனை நீ வச்சிருக்க? ரவி எங்க? ரவி நேற்று நைட்டு வந்து படுத்தவன் தானே, இன்னும் ஆள் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்கலையா? என்னாச்சு உனக்கு? குளிர் காய்ச்சலானே. குளிர் காய்ச்சலா? ஆமா. இப்ப எங்க இருக்க அவன்? சங்கர் ஆஸ்பத்திரிலனே. சங்கர் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாண்ணே. அவனுக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிருக்கு. அது போக டாக்டர் வேற ஆப்பிள கூட ஆரஞ்சு கூடுங்கிறாரு. வர்றவன் எல்லாம் வெறுகை வீசிட்டு தான் வரான். நீங்க போடுவீங்களே? ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். இவே வாங்கண்ணே. என்ன பண்றது? ரவியும் போயிட்டான்னா அப்போ நான் 2 பேருக்கு எங்கே போகிறது? யாராவது ஒரு 2 பேர் எனக்கு அவசரமாக தேவை. நேற்றைய மாதிரி அவங்களா யாராவது வருவாங்களா? உன் அதிர்ஷ்டம் உனக்கு மீண்டும் கை கொடுக்குமா? பார்ப்போம் சிவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய மாதிரி நம்ம பிளாக் எடுக்க ஆரம்பித்தாச்சு. போன வாட்டி தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் சம்பவம் பெருசாகிடுச்சு. இந்த வாட்டி அதை மாதிரி ஆகாமல் இந்த வாட்டி ஜம்முன்னு எடுக்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்தாச்சு, லீவெலாம் விட்டாச்சு. இப்போ பழைய மாதிரி பிளாக் எடுத்துகிட்டு இந்த வாட்டி அலப்பறை கிளப்புறோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, வாழ்க்கையிலே நான் 2 பேர்த்த மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எக்ஸு, இன்னொன்று சிவா. சிவா ஒன்றை தான் பார்க்கணும்னு நினச்சேன். எங்கே இருந்தா அவனை? நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியும். ஆமாம் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிளாக் எடுத்துகிட்டு இருக்கான் அவனை. பிளாக் எடுக்க ஆள்லாம் இருக்காங்க? ஆளு தான் இல்லை அவனை. அடேங்கப்பா 11 பேர்னு பேர் தான் இருக்குது. சரி, நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக நான் இருக்கேன் அவனே. விளாக் எடுக்க வரியா? போ விளாக் எடுக்க போ. நான் இன்னைக்கு ஒன்று ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே எல்லா விளாக்கும் சூப்பராக இருக்கும். கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குமே. ரொம்ப யோசிக்கானே. வரமாட்டானோ? வரலன்னு சொன்ன விதவா போகிறேன். சரி வா போ. போம்மா. ரைட். அங்கே இங்கே போகிற? இங்கே முன்னாடி ஏறு. அப்படியே ஓடிக்கலான்னு விட மாட்டியே. வேற எவனா? எத்தனை லைக்ஸ் போயிட்டு இருக்கு? எப்படி போகுது? ஏதோ போகுது. இம்முறையும் உன் அதிர்ஷ்டம் உனக்கு உதவியது. மீண்டும் சந்திப்போம் சிவா. பகுமன் 2ஆம் பாகம் தொடர்கின்றது.